ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் ஒரு செட்டிங் இருக்குது. அந்த ட்ரிக் நான் உங்களுக்கு காட்டுறேன். சில பேருக்கு காட்டும், சில பேருக்கு காட்டாது. அது எப்படி காட்ட வைக்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். இந்த 2 பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த சேனல் தான் நண்பா. இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காப்புல. ஒரு 4 வீடியோ தான் போட்டிருக்காரு. 4 வீடியோலையும் செம்மையாக இருக்குது. வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் அவர் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் நண்பா. இதில் என்னென்ன இப்போ ஹோம் பேஜ் செட்டிங் பற்றி பார்க்க போகிறேன்னா, இப்போ ஒரு சேனலை கிளிக் பண்ணோன்னே திஸ் சேனல் டஸ் நாட் ஃபியூச்சர் எனி அதர் சேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே இப்போ என் சேனல் பாருங்கள். இப்போது நான் என் சேனலுக்கு போகிறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இன்னும் வெறும் இது மட்டும்தான் காட்டுது. இப்போ நான் என் சேனலுக்கு போகிறேன். யுவர் சேனல், வீடியோ, ப்ளேலிஸ்ட்டு, கம்யூனிட்டி, சேனல். என் சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ இங்கே சப்ஸ்கிரைப்னு காட்டுது. ஆனால் அவர் சேனலில் ஒன்றுமே காட்டல. சில பேர் சேனலில் இப்படி காட்ட மாட்டேது. அது எப்படி வைக்கிறதுனா அது தான் சொல்ல போகிறேன். ஹோம் பேஜ் செட்டிங் இதை பார்த்த உடனே அதுக்கப்புறமேட்டு நம்ம சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுற டிக் சொல்கிறேன். எடிட் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. கீப் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரைவேட்னு இருக்கு இல்லையா? இதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வாங்க. வீடியோஸ், ப்ளேலிஸ்ட், கம்யூனிட்டி, சேனல்ஸ் போய்க்கோங்க. இப்போ பாருங்கள் ஒன்றுமே காட்டல. நம்ம யார் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்க சேனல் எல்லாமே இதில் வந்துடும் நண்பா. இப்போ பாருங்கள் இப்போ திரும்பவும் பேக் வரேன். வீடியோ, ப்ளேலிஸ்ட், சேனல்ஸ் வந்துடுச்சு பாருங்கள் நண்பா. இதில் நான் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். உங்கள் சேனல் இந்த இதில் இல்லைன்னா ப்ரோ நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இருந்துச்சுனாலும் ப்ரோ என் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துங்க ப்ரோ, உங்கள் சேனல் இல்லைன்னா என் சேனல் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லாதவங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கமெண்டில் பண்ணுங்கள் ப்ரோ, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபில் இல்லைன்னா. இப்போ நான் தள்ளுறேன் இல்லையா? இதில் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபில் இல்லைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைன்னு. இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள். 2 கமெண்ட் தான், இருக்குது இல்லை, அது மட்டும் சொல்லுங்கள் நண்பா. இல்லை நண்பா, நம்ம பாதி பேர்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அப்படின்னு. இல்லை, நான் யார் சேனலுமே அன்சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணுறேன். அதனால தான் காட்டுறேன். உங்கள் சேனல் இதில் இல்லைன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நீங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே நான் கமெண்டை கிளிக் பண்ணி உங்கள் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுவோம் நண்பா. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா நண்பா. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் சேனல் இருந்துச்சுன்னா கமெண்டில் இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாரி நண்பா, நான் கன்ஃபார்மாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் உங்கள் சேனல் இல்லையா? இருங்க, இன்னொன்றுலையும் போய் காட்டுறேன். இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் ஏன்னா பாதி தான் காட்டும், அது ஹோம் பேஜ் இல்லையா? பாதி தான் காட்டும். இது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் ப்ரோ. நான் கீழே சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இல்லைன்னா சொல்லுங்கள் ப்ரோ, நான் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ப்ரோ என் சேனல் இல்லை ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லைன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட், இல்லை ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ப்ரோ. உங்களுக்கு மூலியமாக சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா?
சாரி ப்ரோ. இல்ல அவங்களுக்கு நான் அந்த உங்கள் சேனல் நான் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சாரி ப்ரோ. இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சரிங்களா? இவ்வளோ சேனல் தான் ப்ரோ நான் சப்ஸ்கிரைப் வரைக்கும் பண்ணியிருக்கேன். உங்கள் சேனல் யாராச்சும் இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணிடுறேன் ஓகேவா? இப்போ வாங்க சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ண ட்ரிக் பற்றி பார்த்துடலாம். உங்களுடைய சர்ச் பேஜ் யூடியூப் சேனலில் சர்ச் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சப் லைவ்னு போடுங்க. சர்ச் கொடுங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் எப்போவுமே லைவ் போய்கிட்டே இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மியூசிக் வந்து நான் காப்பி வரும், அதனால் அரைச்சிக்கிட்டேன். இப்போது இந்த லைவ் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த லைவில் கீழே கமெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் ஆட் மீ அப்படின்னு ஒரு டைப் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அங்கே மேலே ரோஸ் கலரில் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அதில் உங்கள் சேனல் லோகோ போட்டு நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்களோ அத்தனை சப்ஸ்கிரைப் அதில் வந்துடும் நண்பா. அவன் வந்துருச்சுன்னா இங்கே கீழே இருக்க 38 பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ என் சேனல் அதில் வரும் பாருங்கள், காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் கேட்டதும் ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்கள். யூஸ் மீ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு எ கொஸ்டின் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறாரு பாருங்கள். இப்போது இந்த வந்து மேலே அங்கே ஆட் ஆகிடும். காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா என் சேனலில் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிட்டாங்க. மேலே நான் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். யூஸ் மீ என் சேனல் லோகோ இருக்குது. 1110 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் 38 பேர் இந்த சேனலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு 38 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் நண்பா. ஒரே நாள்லேயே பார்த்துங்க 38 சப்ஸ்கிரைபர். அந்தாண்ட லைவ் கமெண்ட் போயிட்டுருக்கு. என் சேனல் நான் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் இதில் எந்த ஃப்ராடுத்தனம் எதுவுமே பண்ணலை. லைவாக தான் காட்டுறேன். அங்கே பாருங்கள், லைவ் மெசேஜ் கூட அந்தாண்ட ஏறிட்டே போகுது. பார்த்தீங்களா? இந்தாண்ட இது இப்போ அந்தாண்ட இது மாறும். இந்த மாதிரி இப்போ அங்கேருந்து இந்தாண்ட வந்துருச்சு பாருங்கள் நண்பா. இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் மேலே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிடும் நண்பா. இந்த ட்ரிக் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி விடுங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வெப்சைட் கிரியேட் பண்ண வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐகான்லேயும் வீடியோ தந்திருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.